டிஎன்பிஎஸ்சி பயனாளர்களுக்கு வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32 ஆர்டிகல் 32. ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆர்டிகல். நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். இது சில சட்டங்கள் நிறைவேற்றாமல் இருக்கவும் நீதிமன்றத்தால் வெளியிடப்படுற ஆணை தான். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் இரண்டுமே 5 வகையான நீதி பேரணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளன. இந்த ஆணைகளால மக்களின் உரிமையை காப்பதினால் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுகிறது. அதைவிட முக்கியமா டாக்டர் B.R. அம்பேத்கர் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 தான் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ற. ஆர்டிகல் 32 இஸ் த சேவியர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்ற. அந்த 5 நீதி பேரணைகள் என்னன்னா: ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ், சட்டத்திற்கு புறம்பா ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. 2 கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, மேண்டமஸ், மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். 3 தடையுறுத்தும் நீதி பேராணை, ப்ராஹிபிஷன், ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை இது தடுக்கிறது. 4 ஆவண கேட்பு பேராணை, செர்டியரரி, உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை ஆகும். 5 தகுதிமுறை வினவும் நீதி பேராணை, கோ வாரண்டோ. இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. இந்த 5 நீதி பேரணைகள் தான் அரசியலமைப்புக்கு தீர்வான உரிமை சட்டப்பிரிவு 32 கீழ் வருகிறது. நன்றி.